பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி நாம் தமிழில் படிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.3 பார், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.42 பார் மற்றும் இசட் இஸ் ஈக்குவல் டு 0.02 பார் எனில் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 0.3 பாரை நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முழு என்ன எழுதுறேன். ஸோ மூணு பாரை நான் 3 எழுதிக்கிறேன், டிவைட் பை 9ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒரு பார் இருந்தால் 9 போட்டுரும். 0.42 பாரை நான் எப்படி எழுதுறேன், முழு நம்பராக எழுதிக்கிறேன். 42 பாருக்கு முன்னாடி இருக்கிற அந்த 4 கழிச்சிடுறேன். ஒரு நம்பருக்கு பார் இருக்கிறதுனால 9, பார் இல்லாத ஒரு நம்பர் இருக்கிறதுனால 0. ஸோ 38/90 எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு 0.02 பார். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 2 டிவைட் பை 90 எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது அடிமானம் வந்து சமமாக இருந்தால் அடுக்கு வந்து கூட்டிக்கலாம். அதனால இதை சமப்படுத்துறதுக்கு அவசியம் மேலே 10ஆல் பெருக்குனா எனக்கு 30 கிடைக்கும், கீழே 10ஆல் பெருக்குனா எனக்கு 90 கிடைக்கும். ரைட்டுங்களா? 90 பவர் ஆஃப் இது ஒரு 30, இது வந்து பார்த்தீங்கன்னா 38 ப்ளஸ் ஒரு 2, எனக்கு டோட்டலி எவ்வளோ கிடைக்குது, 70 கிடைக்குது. ரைட்டுங்களா? 70 டிவைட் பை 90 கிடைக்குது. நான் 0 கேன்சல் பண்ணுறேன். 7/9 தான் இதுக்கான ஆன்சர். Indus Classes